திருப்பூர் திருப்பூர் திருப்பூருக்கு 2 டிக்கெட் கொடு. நீதாயா கண்டக்டர் போய் டிக்கெட் ஆமா நான் தான் இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. போன வாரம் ஓடி போன பொண்டாட்டி திடுதுப்புன்னு வந்து நின்னுட்டாளா, ராத்திரி பூரா பேசிட்டு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. அதுதான். ஐயோ என்ன பேக்கிங் ஆனா டிக்கெட்டிங் ஆனா டிக்கெட் டிக்கெட் ஓரதே டிக்கெட் 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 ஒரே சிங்க முதலாளி வணக்கமுங்க. டிக்கெட் டிக்கெட் முதலாளி அந்த டிக்கெட்டிங் பேக்கிங்ல கொடுத்துருங்க. அந்த டிக்கெட் என்ற எச்சி எல்லாம் பட்டிருக்குதுங்க. பஸ்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க இறங்குற வரைக்கும் நான் தான் கண்டக்டர். அப்ப அந்த 70 வயசு கோமரிங்க அவங்களுக்கு நீ கொடுத்துக்க. இவளுகளால இந்த பஸ்ஸோட அமைப்பே கட்டு போச்சுங்க. டிக்கெட் 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 பொள்ளாச்சி ஒன்று கொடுப்பா. இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட ஆம்பளை நிக்க கூடாது. போய் காரியா வந்துட்டானுங்க. குதிரைப்பட்டி ஒண்ணு கொடுங்க. உனக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ. ஃப்ரீ டிக்கெட்டா? ரூட்டே சரியில்லையா? டிக்கெட் டிக்கெட் ஏங்க ஆனமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓ உனக்கு 1 டிக்கெட் ஃப்ரீ. குழந்தை புள்ள ஒரு 2 டிக்கெட்டா கொடுத்து அமுக்குங்க. பொள்ளாச்சி ஒரு டிக்கெட். இந்தா மொத்த டிக்கெட் நீயே வச்சுக்க. இப்படியே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து விசில் அடிங்க. உங்க அப்பா இருக்கிற 7 பஸ்ஸையும் வித்து போட்டு சீக்கி அடிக்க போறாரு. என்ன இது? என்ன கோழியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஸ்டூபிட். யோ இந்த பொண்ணு மட்டும் ஆடு குட்டி வச்சிருக்கு. மிஸ்டர், என் பஸ்ல பொம்பளைங்க ஆடும் வச்சிருப்பாங்க, யானையும் வச்சிருப்பாங்க. நீ பேசாத. யோ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எதுக்கே கேக்குற? இவ்வளவு அநியாயம் பண்றியே, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படியா இருக்கணும்? மூஞ்சில இருக்க மாவு நல்லா காஞ்சிடுச்சு, கழுவிடலாமா? எனக்கு என்னடி தெரியும்? பூசி விட்டு அஞ்சலிக்கு தானே தெரியும், அவகிட்ட கேளு. அஞ்சலி, கடலை மாவு காஞ்சிருச்சு, கழுவிடலாமா? நோ 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 நோ, அதுவா காஞ்சி உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாள் இப்படியே பூசிட்டு இருந்தா மகன் பளபளப்பா ஆயிடுமா? எல்லாருக்கும் மாவு அது இதுன்னு பூச சொல்லிட்டு எனக்கு மட்டும் வெள்ளரி பிஞ்ச ஒட்ட வச்சுக்க சொன்னியே, ஏன்? ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு பூசணும், அதனாலதான். ஏண்டி கழுத, உன்னை ஆட்டை மேய்க்க சொன்னா மூஞ்சில கடலை மாவு பூசிட்டு உட்காந்துட்டு இருக்க. வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன். ஏண்டி அஞ்சலி, உன் வீட்டுல உனக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்குறாங்க, வரப்போற புருஷன் இவ மாதிரி வாச்சிட்டானா? என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் குளிச்சுட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும், நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும், நான் சாரி எடுத்து கட்டினா அதுக்கு பதிலா அவர் ஜீன்ஸ் எடுத்து போட்டு விடணும், மாசத்துல ஒரு தடவையாவது பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும். லிப்ஸ்டிக் போட்டு வரவனும் தலையை தோட்டி வரவனும் நல்ல புருஷன் ஆயிடுவானா? பொண்டாட்டிக்கு தலை தோட்டி லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு நினைக்கிறவரே மத்த விஷயங்கள்ல எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. நீ சொல்றத பார்த்தா சரியான இழிச்ச வாய் தான் உனக்கு புருஷனா வரப்போறா. அந்த இழிச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ? இவர் இல்லங்க, நானு. ஆமாங்க, அந்த இழிச்சு வாயை வந்தாங்க. நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா அவங்களையே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சீங்க. அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்டா பாத்துவான்னு அனுப்பிச்சேன். ஆமா. இதுக்கே வாழ்வாள்னு கத்துற. உங்க அம்மா கத்திட்டு இருக்கா என்னன்னு கேள்றா. சரிமா போடா. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. என்னமா? எங்கடா உன் மாமன்? எஸ் டியர் பாசமலர், வாட் கேன் ஐ டு? இத கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு வா. ஓ, போர்ட்டர் பொன்னுசாமி வேலையா? நக்கலா? விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. சரி. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். ஏமா? அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிமா. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பணம் இல்லன்ட்டு மகளுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே, சலங்கை எடுத்துட்டியா? சலங்கன்னு என்ன மாமா? டேய், இப்பெல்லாம் ஜால்ராவுக்கு யாரும் மயங்குறது இல்ல, சலங்க சவுண்டுக்கு தாண்டா மயங்குறாங்க. டேய் டேய், உங்க அக்காவுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், உங்க மாமன் தான் கொடுத்தான்னு சொல்லு. என் ரத்தத்தின் ரத்தமே, கரகத்தையும் எடுத்துட்டியா? கரகம்னா அது சலங்கைக்கு அடுத்த சவுண்டு. டேய், உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துட்டு முடியாது பாரு, அதை பாத்துக்கிட்டு இருக்குது. வா போலாம் போலாம். இந்த பா, இந்த வீட்டுல சோறெல்லாம் போட மாட்டாங்க, லட்டு தான் தின்னுட்டு போ. ஐயோ மச்சான், நீங்களா? என்ன கேவலம், பிச்சைக்காரமா கையில அடி நிக்கிறீங்க. ஆமாண்டா, உங்க அக்காவை கட்டிக்கிட்டு அந்த நிலைமை தான். ஏண்டி ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்னது 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. அடேங்க அப்பா, வாடா. போயிட்டு வரமா. பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வண்டி மாமா அது? உங்க அப்பா ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கான். எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னா மோட்டார் தனியா வாங்கி சைக்கிள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். உனக்கு என்ன வண்டி வாங்கி கொடுக்க போறானோ? என்னடா மாப்ள, நான் உன் மாமன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிகரெட் புகையை மூஞ்சில் ஊதுறிய. இதனாலதான் மாமா இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. சிகரெட் புகையை மூஞ்சில் ஊதுனா மட்டும் இந்தியா டெவலப் ஆயிடுமா? பின்ன என்ன மாமா,
ஃபாரின்ல மகன் சிகரெட் எடுத்து வச்சா அப்பன் பத்தி வைப்பான், அம்மா கிளாஸ் எடுத்து வச்சா அப்பன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பான். அதான் மாமா ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர். ஐயோ ஏண்டா அப்பா இந்தடா புடி மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா முன்னால புடி, இந்தியா டெவலப் ஆகும். புடி என்ன மாமா ப்ளீஸ் மாமா, மாட்டி விட்டுறத மாமா. அறிவு இருக்காடா? கோல்டு பிளாக் கிங் சைஸ் சிகரெட் விலை 2 ரூபாய்டா மகனே. இத போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா முண்டம். அடங்கப்பா, நல்ல பாரம்பரியம். இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆகிடும்டா. எப்பவுமே ஃபில்டர் வச்ச சிகரெட்டா குடிடா, அதுதான்டா நெஞ்சுக்கு நல்லது. இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. ஆமா, அம்மா அக்காளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா? பணமா? அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே. இல்ல சத்தியமா? அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு, ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி கொடுக்கலாம். 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இது உங்க அம்மாட்ட வாங்கறதுக்குள்ள பெரிய லோலாயா போச்சுப்பா. இது உங்க அக்காட்ட கொடு. அப்புறம் ஷீலாவுக்கு எப்ப காது குத்தலாம், சதீஷுக்கு எப்ப மொட்டை அடிக்கலாம்னு உங்க அக்காட்ட கேட்டுவா. அது என்ன போய் கேட்டுட்டு இருக்கிறது? கத்தி என்ன கிடைக்குதா அன்னைக்கே கப்புன்னு உட்கார வச்சு தலையில தண்ணி தெளிச்சு மொட்டை அடிக்க வேண்டியதானே? அதே கத்தியில உங்களுக்கு ஒரு மொட்டையை போடலாம். பாரடே. டிக்கெட் 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 அம்மா டிக்கெட் 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 டிக்கெட். கண்டக்டர், டிக்கெட் டிக்கெட்னு மொட்டையா சொன்னா நீ எங்களுக்கு டிக்கெட் தர்றியா, நாங்க உனக்கு டிக்கெட் தரதா? டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்லியா? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இப்பதானே நான் சொன்னேன் டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்றா. ஆமா, நீ எந்த ஊரு? நீ எந்த ஊரு? கவுந்தப்பாடி. நாங்க நிமிந்தபாடி. ஆமா. போட்ல ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்களே, உள்ள யார் இருப்பாங்க? டேய் கண்டக்டர், ஸ்கிரீன் போட்டு உள்ள யாரா உட்கார்ந்து இருக்கிறது? சொல்ல மாட்டேன். பாரு மாமா, சொல்ல மாட்டேங்கிறான். யோ யோ யோ, சின்ன பையன் ஆசைப்படுறான், சொல்லியா? சொல்ல மாட்டாயா? அட, நீ சொல்லலன்னா இது என்ன ரிசர்வ் பேங்க் பூட்டா? உடைக்க முடியாதா? டேய் மாப்ள, நம்மளே ஓபன் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு நாட்டு ராணி உள்ள உட்கார்ந்து பாத்துருவோமா? கிளவி நீயா இருந்த? நான் மட்டும் இல்லப்பா, ரைஸ் மில்லுக்காரர் பொண்ணு திருவிழாவுக்கு போனப்ப அங்கே திடுதுப்புன்னு வயசுக்கு வந்துடுச்சு. அதுவும் உள்ள இருக்கு. நீ உள்ளவா? மாமா மாமா, நேத்து வயசுக்கு வந்த பொண்ணை நான் பார்க்கணும். ஆஹா மாப்பிள, என்னே உன்னுடைய உயர்ந்த லட்சியம். வீட்டுக்கு ஒரு மரம் வளன்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்களே, அது தப்புடா. தெருவு பையனை வளர்த்தா சீக்கிரமா இந்தியா டெவலப் ஆயிரும். போங்க மாமா. மாமா மாமா, நாமளா திறந்து பார்த்தா நம்ம மேல பேட் இமேஜ் வந்துரும். அதுவா திறந்து பார்க்கணும். அது எப்படி நடக்கும் மாமா? பொண்ணுங்க என்னதான் விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தாலும் வயசுக்கு வந்தோன்னா நம்ம புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நான் அந்த ரூட்ல போய் தாக்குறேன். ஓ, அப்போ நீ பாட்டு பாட போற? யா. சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா, என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா? சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு, நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். மாசத்துக்கு 2 தரம் பியூட்டி பார்லர் குட்டி போவேன். ராத்திரியில் நைட்டியே போல் நானே தான் இருப்பேன். காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணை நின்னு கேளம்மா. சொல்லுவேன், இடுப்பில் கையை போடுவேன், முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் நல்ல கெல்லுவேன். தூங்கி போனால் சம்மதம், தோசை நானே ஊத்துவேன், ஊருக்கேதும் போயிட்டா உள்ளுக்குள்ளே ஏங்குவேன். அவள் முகம்
என் மகளுக்குமே வரும்படி ஒரு வரம் கேட்பேன். அவள் பெயர் தன இனிஷியலாய் இடும்படி நான் செய்திடுவேன். அவள் தாவணி பருவத்தில் லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம். எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோம். வெங்காயத்தை வெட்டும் போதும் கங்கலங்க கூடாதம்மா. வெங்காயமே வேண்டாம் கண்ணே, நான் அது வெறுத்திடுவேன். காஞ்சி பட்ட சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா. எந்தன் மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும். சுடிதார் போட்டும் பார்க்கணும், தோழி போல பழகணும். அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசிச்சு பார்க்கையில் காதை மெல்ல கிருகணும். ஆனா என்ன ரசிக்கணும். அவள் தலை தனி பூத்தைக்கு அதை புகைப்படம் எடுத்து வைத்தேன். அவள் பிடிக்கல என்று சொன்னார், பியர் அடிப்பதை நிறுத்திடுவேன். ஒரு நாளைக்கு 3 முறைவிட்டு அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன். என் செல்மிஷ கணங்களை சிதறிடும் ஜாக்கெட் ஹுக்கினை தேய்த்திடுவேன். கோபப்பட்டு திட்டி விட்டு கொல்ல பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன். காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா. என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா. சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு. நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். கொஞ்ச நேரம் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. மாமா லவ் யூ யூ. நான் இந்த பொக்கவாயை லவ் பண்ணாலும் பண்ணுவேன், இந்த தாண்டப்பாவை லவ் பண்ண மாட்டேன். ஏ கைவி, இதத்தான் பொத்தி பொத்தி கொண்டு வந்தியா? காத்து கருப்பு பிடிச்சிரும்னுதான். இந்த கருப்பு உள்ள போய் யாரையும் பிடிக்காம இருந்தா பத்தாதாக்கும். மாப்பிள கருப்பு அடிச்சிருச்சுடா. இங்க பாரு மாப்பிள, அங்க போனமா வந்தமான்னு இருக்கணும், தங்குற வேலையில இருக்க கூடாது. மாமா என்ன? எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, நீ இங்கே இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா? எனக்கும் தண்ணி தாக எடுக்குது, நானும் வர்றேன். மாமா உனக்கு போற வழியில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் மாமா. ஏன் அந்த கூல் ட்ரிங்க்ஸை நீ குடிக்க கூடாதா? இங்க பாரு, குடிச்சா கூல் ட்ரிங்க்ஸ் 2 பேரும் குடிக்கணும், தண்ணி குடிச்சாலும் 2 பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும். ஏய், நம்மகிட்டயே உன் டகால்ட்டி எல்லாம் வச்சுக்கிறியடா. அங்க ஒரு 5-6 பிள்ளைங்க குளிக்குது, அதுகளை இங்க நின்னு பார்த்து பத்தாதுன்னு பக்கத்துல போய் பார்க்க போறியா? ஏன்டா நானும் பார்த்தா உன் சொத்தையாடா எடுத்துக்கிட்டேன். இதான் மாமா, இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது. ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஏண்டா என்ன உன்ன இந்தியன்ங்கிற? நான் மட்டும் என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்தேன். ஏய் சங்கீதா, விஜய் டிவில வர மாத்ருபூதம் ப்ரோகிராம் பாத்தியா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? எங்க பார்க்க முடியுது? எங்க அப்பாவும் அம்மாவும் டிவி எடுத்துட்டு போய் தனியா பாக்குறாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான். ஆனா விஷயத்தை நான் ஆடியோல கேட்டுடுவேன். மாமா இங்க வர தண்ணி நல்லாவே இல்ல. மாமா இங்க வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. டேய், இங்க ஒரு வெட்டு குத்தே நடந்துரும், ஜாக்கிரதை. இங்க வர்ற தண்ணி தானடா அங்கேயும் வரும், அது மட்டும் எப்படிடா டேஸ்டா இருக்கும்? நான் வேணா வந்து குடிச்சு பார்க்கட்டுமா?
இல்ல மாமா இவங்க மேல எல்லாம் பட்டு வருதுல்ல. இவர் பெரிய கவிஞர். ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதை ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற? ஏய், அவங்களையும் நம்ம கூட குளிக்க சொல்லாமா? வேண்டாம், சும்மா அலையாத. அவங்க வேணும்னே கலாட்டா பண்றாங்க, திட்டி விட்டுறலாம். ஏய் சும்மா ரெடி. அங்க பார், அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாளியா போறாங்க போல இருக்கு. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கும், அவங்கள டைவர்ட் பண்ணி. ஹலோ, இவளுக்கு நீச்சல் தெரியாது, கொஞ்சம் கத்து கொடுக்குறீங்களா? ஓ, ஐ அம் ரெடி. கம் ஆன் கம் ஆன் மாமா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். மாமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? மாமா மாமா நீச்சல் தெரியாதுல்ல, அப்படியே குதிச்ச. கம்முன்னுடா, வயசு புள்ள ஒண்ணு கூப்பிடுது, நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். அப்படியே ஆத்தோட போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? சும்மா போவனா? போகும்போது 4 பிகர்ல நல்ல பிகரா பார்த்து உன்னை தள்ளிட்டு போயிருப்பேன்ல. ஹலோ, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீங்க கத்து கொடுங்க. நோ, இதை நான் நேர்முகமாக எதிர்க்கிறேன். ஏன் மாமா? எதற்கு மாமா எனக்கு வந்த நல்ல வாய்ப்பை கெடுக்கிறீர்கள்? எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லையே. இதற்கு முடிவு இருக்கிறது. அவர்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடு, எனக்கு அவர்களில் ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னால் நானும் ஓகே சொல்வேன். ஓகே, அக்ரீட். ஏய், நீ போய் ஒரு டிக்கெட்டை பிக்கப் பண்ணிக்க. அப்படியே அங்கிருந்து ஒரு டிக்கெட் எனக்கு தள்ளி விடு. ஏய் போடி. என்ன பின்னால ஆக்டிங் கொடுக்குற? அச்சுக்கு புச்சுக்கு அச்சுக்க. மாமா வாவ். ஏய், நம்மளும் ஒரு வாவ் சொல்லிக்கலாமா? வாவ் வாவ். நான் சூரியனை கும்பிடுவேன், மேல பார்த்துட்டே நீச்சல் அடிக்கிறேன். கத்துக்கூட அந்த கை. நீங்க ஏன் இவ்வளவு நாளா நீச்சல் கத்துக்கல? எனக்கு தண்ணீரை கண்டம்னு சொல்லி எங்க அம்மா தண்ணி பக்கமே என்ன உங்க விடுங்க. அம்மா சொன்னது கரெக்டா? இப்படி ஆத்தோட போ. ஏய் மாப்பிள, அங்க பாருடா. மாமா வண்டில இருந்த லட்டெல்லாம் காணோம் மாமா. அட லட்டு போனா போயிட்டு போட்டு, சைக்கிளையாவது போனா பிடிப்போம், வாடா. என்ன 2 பேரும் சோகமா படுத்திருக்கீங்க? காலைல எங்க மம்மி கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன், தர மாட்டேன்ட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன், தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட காலைல ஐஸ்கிரீம்ஸ் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ராக்கி, நீ எங்க அம்மா கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்ல போற? சித்தி, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்னப்பா கம்ப்ளைண்ட்? 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட பிறந்த வீட்டை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காம. தனி கொடுத்துன்னு போறதுக்காக சித்தப்பாட்ட ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காம. இப்படி எல்லாம் யாரா சொன்னது? எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஷீலா, நீ பெரியம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போற தெரியுமா? பெரியம்மா, வீட்ல பெரியவங்க இருக்காங்க, உனக்கு மரியாதையே தெரியல. தொப்புள் கீழே சாரி கட்ட நீ அழகு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிற. உலக அழகின்னு நினைப்பலாம், மினிக்கு தெரியுதா? ஏய், இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த 2வது மருமகளாச்சேன்னு அனுசரிச்சு போனா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? அம்மா, நீ என்ன பண்ண போற? நான் பாட்டி கிட்ட போறேன். என்ன பாட்டி, ரொம்ப வேர்க்குதா? ஆமா பாட்டி, நீ தாத்தாவை 2வது கல்யாணம் பண்றதுக்கு எப்படி சம்மதிச்ச? அதுவா, உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டி செத்து போச்சு. எங்க வீட்லயும் வசதி இல்ல, உங்க தாத்தா கிட்ட நிறைய வசதி. சரின்னு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டி, நீ எப்ப சாவ? ராஸ்கல், இத கேட்கதான் இவ்ளோ டிராமாவா? இல்ல பாட்டி, நீ சத்ததுக்கு அப்புறம் உன் பீரோ சாவியை யார் வச்சுக்கிறதுன்னு எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சண்டை போட்டிருக்காங்க. போய் ஒரு 2 மருமகளையும் கவனி. இப்ப எங்க இருக்காளுங்க அவளுங்க? அத்தை, இந்த வீட்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அத்தை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இதுக்காகத்தானே நான் சாகணும்னு நினைக்கிறீங்க? என்னண்ணே, உள்ள உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அம்மா எல்லாம் ஒரே அடிதடி ரகலையா கிடக்கும் போல இருக்கு. என்னன்னு போய் விசாரிக்க வேண்டாமா? விட்றா, ராத்திரி உன் பொண்டாட்டி உன் காதை கடிக்க போறா, என் பொண்டாட்டி என் காதை கடிக்க போறா. ஆட்டத்துக்கு கவனி. உங்க சண்டையை நிறுத்துங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பிளான் பண்ணிருக்காங்க? எல்லாம் நின்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, உனக்கு யார் சொன்னா? அவ மக ராக்கி வந்து சொன்னான். உனக்கு யார் சொன்னா? அவ பொண்ணு ஷீலா தான் சொன்னா. உனக்கு? சதீஷ் சொன்னா. அவன் தான் பெரிய கிரிமினல் ஆச்சே. அவனை பத்தி தெரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அண்ணா, உங்களோட பிரெயினே பிரெயின் எப்படிடா இந்த ஐடியா கிடைச்சது? பிசினஸ் பண்ண வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ராஜாக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அந்த கேப்ல நம்ம இந்தியாவையே வளைச்சு பிடிச்சிட்டாங்க. யூ மீன் டிவைட் அண்ட் ரூலிங் பாலிசி? யா, பிரித்தாலும் சூழ்ச்சி.
அது அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கு நாடு கிடைச்சது, நம்மளுக்கு இவ்வளவு ஐட்டம் கிடைச்சது. சரி இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை, அப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தாத்தாக்கும் சண்டை. இப்படி சண்டையோ சண்டை. ஹாய் பசங்களா, கம் ஹியர் கம் ஹியர். மாமா மாமா டேய் டேய் அவ்வா அந்த குழந்தை போய் தட்டி வா போ. லாங் டைம் நோ see. யா யாஹூ. இப்ப பார். என்ன இதுக்கு எதுக்கு நம்ம விளையாடணும்? பேசாம அவங்களே விளையாட விட்டுருக்கலாமே. தோத்தா குத்தம் சொல்றதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு தான் நம்மள உட்கார வச்சிருக்காங்க. டேய் விஜய், காலம் நம் தோழன் முஸ்தபா. ஏய் அவன் பேர் முஸ்தபா இல்ல விஜய். டேய் விஜய், நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தான், தெரியலையா? ஆமா, காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிக்கல, முடிச்சு இவனை துரத்தி விட்டாங்க. அப்பா அம்மா எல்லாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. மாப்பிள ஒரு நிமிஷம் இரு, இதோ ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். நான் தோத்துட்டு வந்துடுறேன். தோக்கிறது கூட எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான் பாரு. ஏய், என்ன ரெண்டு பேரும் அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்குங்க முதல்ல. உன் தம்பிக்கு வலிக்கும்னு சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். நீ இறங்குடி. அக்கா, என் சம்சாரத்தை இறங்க சொல்லாதக்கா. என்ன சம்சாரமா? இது உனக்கு சம்சாரமா? அப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். டேய் அவங்க என்ன போய் கஞ்சிட்டு இருக்கா? குடுறா பர்மிஷன். விளையாடுனது போதும், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 4 பேர் இருக்கிற வீடு, இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியே. இல்லக்கா, வர வழியில லட்டு. ஏமா, நம்ம வீட்டு பையன்கிட்ட விருந்தாளி மாதிரி பேசிட்டு இருக்கியே. விஜய், வீட்ல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? நேத்து கூட உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேன்ல. ருசனை பேச விட மாட்டீங்களே. தம்பி டயர்டா வந்திருப்பாரு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க அத்தை. விஜய், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரி த. அக்கா அக்கா, இந்தாக்கா, இதை ஒழிச்சு வச்சுக்க. இது அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்தது, இது அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது, மச்சானுக்கு கூட தெரியக்கூடாது. என்ன விஜய்? ஒண்ணு இல்ல மச்சான். என்ன அக்காளுக்கு தம்பி எதையோ மறைச்சு மறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்தாங்க. ஏய், அது உன் கை செலவு கொடுத்துருப்பாங்கடி, நீயே வச்சுக்க. இந்தா செயினை மெருகுபட சொல்லியிருந்தியல, போட்டு கொண்டு வந்திருக்க. ஆமா, என்ன இவ்வளவு கனமா இருக்கு? என் செயின் ஒண்ணு சும்மா கிடந்ததில்ல, அதையும் கூட போட்டு பண்ணிருக்கேன், போட்டுக்கோ. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட என்ன பொய் சொல்ல சொல்றியா? சாரிக்கா. அங்கிள், இந்திய நடிகர் அக்ஷய் குமாரோட லேட்டஸ்ட் லவர் யார் தெரியுமா? டேய் டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பலான மேட்ரு கிசுகிசு பேசுறீங்க. உங்களை கம்பேர் பண்ணா உங்க மாமன் 1000 டைம் பெட்டரா. அவனை இங்க விட்டுட்டு போனா நீங்க கெடுத்துருவீங்க. ஊருக்கு போனே அவன் வர சொல். ஆஹா, 2 நாள் இங்க தங்கிட்டு அப்புறம் தான் வருவாரு மாமா. நாங்க மாமாவை விட மாட்டோம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. டேய் வர சொல்றானா பெரிய இவன் மாதிரி. வர சொல்றா. பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. ஐயோ தடிக்கு விழும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. அடிங்க. ஐயோ, காலை நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலடா மாப்பிள. அந்த உனக்கு தெரியாம பட்ட மாதிரி தெரியல, வேணும்னா குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்காண்டா மாப்பிள. அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு இதா குழந்தை? இது சரியான குட்டிச்சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற. தள்ளிப்படா. நீ சத்தம் போடாம போயிடு. பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற? மாமா, இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா, அவ லட்டு திருடிட்டு போனவ நம்ம வீட்லயே திருட வந்திருக்கா மாப்பிள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிடலாமா? வேண்டாம் மாப்பிள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டானா? அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா. இப்ப நான் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறேன். ஏன்? அது என்ன எல்லா துணி ஓ மூஞ்சி மாதிரி கொடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்ல. இப்போ ஓகேமா, 50-50. மாமா, நீ நல்ல கண்ணை மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. ஏன் நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்கு புஸ்கு. இது என்ன சினிமா பட கதையா? நீ பார்த்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பார்க்கணும். டேய் மாப்பிள, என்னடா அது போகும்போது கோட்டர் கம்மியா போனா இப்ப ஃபுல்லா வர்றா. மாமா, பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா. கத்திடுவோம். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. மாமா புடிச்ச. ஐயோ, என்ன
மாமா கடிடா 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 கொண்டு வாடா திருடி திருடி கொண்டாடா கொண்டாடா சென்டருக்கு அவளை கொண்டா. ஏய் விஜய் கையேறா. ஐயோ மச்சான் இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. டேய் முதல்ல கையெடு. அக்கா இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா. அண்ணி இவன் என்ன உங்களை அக்கான்னு கூப்பிடுறான்? ஏய் இவ வேணா மறுபடியும் கட்டி கட்டி பிடிக்க சொல்லுவேன். மரியாதை ரெஸ்பெக்ட். அக்கா என்ன இவன் உன்னை அண்ணின்னு கூப்பிடுறா? என் பொண்ணு உங்க அக்காவை அண்ணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? ஏண்டா அஞ்சலி உனக்கு அடையாளம் தெரியல? இல்லக்கா இவ்ளோ பெரிய உருவமா அஞ்சலிய இப்போதான் நான் பாக்குறேன். டேய் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நீ பாத்திலையா? ஓவரா ஹைட் பண்ணாதடா. சார் காலம் இதுக்கு என்னன்னு கேளுங்க. ஏன் அஞ்சலி அவனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல, உனக்கு கூடவா தெரியல? நானும் இங்கேதான் இப்பதான் பாக்குறேன். அடங்க அப்பா இது குடும்பமாடா. வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்தா தானே உறவுக்காரங்க யாருன்னு தெரியும். இந்த காலத்து பசங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க? நீங்க எங்க போகணும்ங்கறீங்க எங்க வரணும்ங்கறீங்க? சரி சரி எல்லாரும் போய் படுங்க. அஞ்சலி நீ என் ரூம்ல வந்து படு. உங்க ரூம்ல நாங்களே வந்து படுத்துக்கிட்டீங்களா? நான்சென்ஸ். ஏமா ஒரு செட்டி லட்ட திருட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறியே. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க உங்க பொண்ணுக்கு குட் நைட் சொன்னோம்ங்க. மாமா மாமா அங்க பாரு. என்னது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வருது? டேய் கண்ணாடி தலையா. டேய் டேய் இங்க இவ்வளவு ரணகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியடா? நீ எல்லாம் மனுஷனாடா? வாடா. ஓ ஐம் சாரி. என்ன மேன் சாரி? கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? Dress பண்ணிட்டு இருக்கல, கதவு தட்டிட்டு வர கூடாது? ஏய் உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? பொட்ட புள்ள Dress பண்ணிட்டு இருக்க, கதவை தாள் போட்டுக்க தெரியாது? இது ஏன் ரூம், நான் கதவை திறந்து வச்சிருப்பேன், மூடியும் வச்சிருப்பேன். அது என்னோட இஷ்டம். இது எனக்கு கொடுத்த ரூம். நான் கதவை தட்டிட்டு வருவேன், தட்டாமலையும் வருவேன். மரியாதையா வெளிய போடு, நான் Dress பண்ணிக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வெளிய போக மாட்டேன். ஆமா இங்க இருந்த என் பெல்ட் எங்க? இதுவா பாரு. ஏய் என் பெல்ட் எதுக்கு போட்ட? கழட்டு முதல்ல. பெல்ட் நல்லா இருந்துச்சு, எடுத்து போட்டுக்கிட்டேன். கைட்டு எல்லாம் தர முடியாது, வேணா நீயே கைட்டிக்கோ. மாப்ள எங்கடா இருக்க நீ? மச்சான் வராரு. இறக்கடி. ஏய் இறக்கடி கீழ. சிகரெட் பிடிக்கிறேல, இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். ஐயோ மாட்டி விட்டுறாத. விஜய் எனக்குன்னு ஒரு புது ஷர்ட் எடுத்து வச்சிருந்த, இந்தா போட்டுக்கோ. இதான் மாப்பிள்ள மாதிரி கையாட்டிட்டு வந்துட்டிய. நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. நான் போட்டுக்கிறேன் மாமா. என்ன பம்பற? ஏய் ஏய் அங்க சாமி படம் தான் இருக்கு, அதை ஏன்டா மறைக்கிற? சரி சரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு டிஃபன் சாப்பிட வந்து சேர். ரொம்ப தேங்க்ஸ் சிகரெட்டை மறைச்சதுக்கு. Cigarette smoking is injurious to health. அட்வைஸுக்கு one more thanks. One more advice, ஒரு நாளைக்கு 3 சிகரெட் மேல பிடிக்காத. ஒரு நாளைக்கு 3 முறை வைத்து அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவே. என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு 3 சிகரெட் குடிச்சா போதும். மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மைனர் பையன் ஜடையில மாட்டிக்கிட்டா. பங்காளி பங்காளி பெரும் பங்காளி பெரும் பங்காளி பங்காளி வாய் அந்த பக்கம். நான்சென்ஸ். சேத்துல பிறண்ட பண்ணி மாதிரி சட்டையெல்லாம் வீணாக்கிட்டியா? யாரையா நீ? என்ன பங்காளி இப்படி கட்டுப்பிட்டீங்க? உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே தாத்தாவுக்கு பிறந்தவங்க. அது மட்டும் இல்ல, சொல்ல போனா நம்மள 4 விட்ட பங்காளிங்க. யோ கூட பிறந்தவனே கத்தி எடுத்து குத்துற காலமியா இது? இதுல 4 விட்ட பங்காளி 8 விட்ட பங்காளிங்கறியா? யாருன்னு சொல்லியா? நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே, ஏன் பாடற? அது இல்ல பங்காளி, உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன யாருன்னு கேட்டுப்பட்டீங்க? விருந்துக்கு தானே வரேன் வரேன் வரேன். உங்களுக்காக பொண்டாட்டி வெயிட்டிங்க. விருந்தாக்கி வச்சிருக்கா பங்காளி. இந்த டபுள் மீனிங்ல பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. போ வாங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஏண்டா நான் என்ன மனுஷனா இல்ல மாயா பஜார் ரங்காராவா? இது என்ன இலையா இல்ல பத்தமட பாயாயா? பங்காளி உங்களுக்காகவே பால்ல செஞ்ச போண்டா, பால்ல செஞ்ச கேக்கு, பால்ல செஞ்ச லட்டு, பால்ல செஞ்ச இட்லி, பால்ல செஞ்ச பூரி. பங்காளி ஏன் பங்காளி அழுகுறீங்க? பூரியில இருந்து பொங்கல் வரைக்கும் பால்லயே செஞ்ச பாசம் மிகுந்த பங்காளி என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். சரி சரி அழாதீங்க, கையெடுப்பா. சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாது, வெளியில எங்காவது வச்சு வியாபாரம் பண்ணாதான். சாப்பிடுங்க. இந்தாங்க. இரு
ஏயா இது என்ன உன் பொண்டாட்டியா இல்ல புளிய மரத்து கட்டி நீட்டு இருந்து தள்ளிட்டு வண்டியா? ஐயோ தாலி கட்டின பொண்டாட்டி. தாலி கட்டினா தாயா பொண்டாட்டி, கட்டல என்ன வப்பாட்டி. பங்காளி உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓ இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஸ்டமக்ல இடம் இல்ல, பார்சல் பண்ணி அனுப்புங்க, பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். பங்காளி பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ஃபேமிலி நடத்துற அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே. என் பொண்ணு பங்காளி. அதையே ஒராசிட்டே நிக்கிற. பங்காளி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்கள்ட்ட இருக்கிறது ஒரே மாப்பிள்ளை. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம். சுருங்கின பங்காளி ஆகிடுவோம். என் மாப்பிளைய குறவழிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன். பங்காளி என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா? டேய் என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாப்பியா லீடராடா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கேன் தெரியுமா? என்னடா நீ பாருங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டே நினைக்க கூடாது, பால் குடிச்ச வீட்டுல பாதம் நினைக்க கூடாது. போடா புண்ணாக்கு, இந்த ஓல்டு சென்டிமெண்டல் என்ன டச் கூட பண்ணாது. இப்ப என்ன சொல்ற? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? அட பங்காளி, அட பங்காளி, அட பங்காளி, இப்பதான்டா ப்ராப்பர் டீலிங். ரொம்ப லேட் பண்ணிட்டியாடா, உடனே அடிச்சிருக்க வேண்டாமா? இது அட்வான்ஸ் தான். டோட்டல் ரெமுனரேஷன் 50. அது என்னடா பிச்சைக்காரத்தனமா 50? ஒன்னு அடி அடிச்சிடுறேன். அப்ப என் மாப்பிளைய உன் பொண்ணுக்கு அடிச்சிடுறேன். முடிச்சிருங்க. மறந்துட்டீங்களா? மாலையை போடுங்க. யோ எதுக்கே மாலை? இது வெற்றி மாலை, அட்வான்ஸா போடுறோம். ஓ புருஷன் பொண்டாட்டி பிளானிங்கா தான் இருக்கீங்களா? போடுறேன். என்னையா அந்த மாதிரி மாலை போட சொல்ற? கதை மாறிடாது. ஆமா மச்சான் நீ கொடுத்த ஷர்ட் நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஓகே. என்னக்கா ஜாக்கெட் லூசா இருக்கு, எழிச்சு போயிட்டியா? ஆமாண்டா, உங்க அக்காவுக்கு சோறு போடாம நாங்க தான் உடம்ப இலக்கி வச்சுட்டோம். ஃபுல் டைட்டா இருந்துன்னு சொல்லி காலையில் நான் தான் 2 தையல் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இன்னொரு வாரத்துல பாரு இதுவும் டைட் ஆகி போச்சுன்னு புது ஜாக்கெட் கேப்பா. என்ன மச்சான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அப்பப்ப வயிற்று வலி, இதை சாப்பிட்டா சரியா போயிடும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு.